செயற்கை நுண்ணறிவு உலகையே மாற்றிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அதை உருவாக்கியவர்களுக்கே அது ஆபத்தாக மாறுமா? இந்த வீடியோவில் ஏஐ உருவாக்கிய ஊழியரின் உண்மைச் சம்பவம், வேலை இழந்த அதிர்ச்சி பின்னணி, நிறுவனங்களின் புதிய திட்டங்கள், எதிர்காலத்தில் மனிதர்களின் வேலை நிலை என்ன, ஏஐ மனிதர்களை மாற்றுமா, செயற்கை நுண்ணறிவு வளர்ச்சி எவ்வளவு வேகமாக இருக்கிறது என்பதை இந்த சம்பவம் காட்டுகிறது. முழு வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த உண்மை உங்களை யோசிக்க வைக்கும். வெல்கம் டு இன்ஃபோவேர்ல்ட். இன்றைய உலகத்தில் வேகமாக வளர்ந்து வரும் தொழில்நுட்பம் என்றால் அது செயற்கை நுண்ணறிவு, ஏஐ தான். மனிதர்கள் செய்யும் வேலைகளை கணினி மற்றும் மென்பொருள் மூலம் தானாக செய்ய வைக்கும் இந்த தொழில்நுட்பம் பல நிறுவனங்களில் பெரிய மாற்றத்தை உருவாக்கி வருகிறது. ஆனால் அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், ஒரு ஏஐ அமைப்பை உருவாக்கிய ஊழியருக்கே அந்த ஏஐ காரணமாக வேலை பறிபோன சம்பவங்கள் உலகம் முழுவதும் பேசப்பட்டு வருகின்றன. ஏஐ தொழில்நுட்பத்தை நோக்கி உலகமே ஓடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் தொழில்நுட்ப உலகின் ஜாம்பவானான மெட்டா நிறுவனத்தில் அரங்கேறியுள்ள பணி நீக்க நடவடிக்கை சில நாட்களாகவே பேசுபொருளாகியுள்ளது. இதற்கிடையே அந்த பணி நீக்கம் மற்றும் அதன் பின்னணி தொடர்பான ஒரு போஸ்ட் பதிவு ஒட்டுமொத்த கார்ப்பரேட் உலகையும் உலுக்கியுள்ளது. அதாவது, ஊழியர்கள் உருவாக்கிய ஏஐ டூலே அவர்கள் வேலையை காலி செய்துள்ளது. பல ஐடி நிறுவனங்களில், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் ஐரோப்பாவில், நிறுவனங்கள் செலவை குறைக்க ஏஐ கருவிகளை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளன. ஒரு மென்பொருள் பொறியாளர் அல்லது டெவலப்பர் பல மாதங்கள் உழைத்து சாட்பாட், ஆட்டோமேஷன் சாஃப்ட்வேர், ஏஐ கஸ்டமர் சப்போர்ட், ஏஐ கோடிங் அசிஸ்டன்ட், டேட்டா அனாலிசிஸ் ஏஐ போன்ற அமைப்புகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் அந்த ஏஐ செயல்பாட்டிற்கு வந்த பிறகு முன்பு 10 பேர் செய்த வேலையை 2 பேர் மட்டுமே பார்த்துக் கொள்ளும் நிலை உருவாகிறது. இதனால் பல நிறுவனங்கள் ஊழியர்களை குறைக்க ஆரம்பித்தன. சிலரின் வேலைகளை முழுமையாக நீக்கின. ஏஐ மூலம் தானியங்கி செயல்பாட்டை அதிகரித்தன. இப்போது ஒட்டுமொத்த உலகமும் ஏஐ பின்னால் தான் போய்கொண்டிருக்கிறது. இதன் காரணமாக ஏற்கனவே உலகெங்கும் மிகப்பெரிய அளவில் வேலை இழப்புகள் ஏற்பட தொடங்கிவிட்டன. குறிப்பிட்ட நிறுவனம் என இல்லாமல் உலக அளவில் இந்த வேலை இழப்புகள் தொடர்ந்து நடந்து வருகிறது. இதன் பின்னணி அதிர்ச்சி தருவதாக இருக்கிறது. உலகின் பல பெரிய நிறுவனங்களில் கஸ்டமர் சப்போர்ட் ஊழியர்கள், கண்டென்ட் ரைட்டர்ஸ், ஜூனியர் புரோகிராமர்ஸ், டேட்டா என்ட்ரி ஊழியர்கள், கிராஃபிக் டிசைனர்ஸ் ஆகியோரின் வேலைகள் ஏஐ காரணமாக பாதிக்கப்பட்டுள்ளன. சில நிறுவனங்களில் ஏஐ டூல் உருவாக்கிய குழுவிலிருந்த சிலரே பின்னர் ரிடண்டன்சி காரணமாக நீக்கப்பட்டதாக செய்திகள் வெளியாகின. ஏன் இப்படி செய்கிறார்கள்? நிறுவனங்களின் பார்வையில் மனிதர்களுக்கு மாத சம்பளம் வேண்டும், விடுமுறை வேண்டும், நேர வரம்பு இருக்கும். ஆனால் ஏஐ 24 மணி நேரமும் வேலை செய்யும். குறைந்த செலவு, வேகமான அவுட்புட், ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான பணிகளை செய்யும். இதனால் நிறுவனங்கள் ஏஐ மீது அதிக நம்பிக்கை வைக்க ஆரம்பித்துள்ளன. ஏஐ உண்மையில் எல்லா வேலைகளையும் எடுத்துவிடுமா? இல்லை. ஏஐ பல வேலைகளை மாற்றலாம். ஆனால் மனிதர்களை முழுமையாக மாற்ற முடியாத துறைகளும் உள்ளன. உதாரணமாக, கிரியேட்டிவ் திங்கிங், லீடர்ஷிப், ஹியூமன் எமோஷன், ஸ்ட்ராட்டஜி, ரியல் வேர்ல்டு டிசிஷன் மேக்கிங், இவற்றில் மனிதர்களின் பங்கு இன்னும் முக்கியமாக இருக்கிறது. அதாவது, மெட்டா நிறுவனம் சமீப காலமாகவே தனது ஊழியர்களை ஏஐ தொழில்நுட்பத்திற்கு மாறும்படி தொடர்ந்து வற்புறுத்தி வந்ததாம். மேனேஜர்கள் அனைவரும் தங்கள் டீம் மீட்டிங்கில் வேகமாக வேலை செய்வது, ஏஐ ஃபர்ஸ்ட், பெரிய டீம்களிலிருந்து சிறிய டீம்களாக மாறுவது குறித்தே பேசி வந்தனர். இந்த சூழலில்தான் கடந்த மே 20 அந்த பணி நீக்கம் நடந்துள்ளது. சிங்கப்பூர், ஐரோப்பா மற்றும் அமெரிக்கா ஆகிய பிராந்தியங்களில் உள்ள பல ஆயிரம் மெட்டா ஊழியர்கள் ஒரே மெயில் மூலம் பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். அதிகாலை 4 மணிக்கே இந்த வேலை நீக்க மெயில் சென்றுள்ளது. ஏஐ வாரம் இந்த பணி நீக்கத்திற்கு நடுவே ஜூலியன் என்ற நபர் பகிர்ந்த ட்வீட் கடந்து கார்ப்பரேட் உலகின் விவாத பொருளாக மாறியுள்ளது. அதாவது, சில மாதங்களுக்கு முன்பு மெட்டா நிறுவனம் ஏஐ வாரம் என ஒன்றை நடத்தியது. அப்போது வழக்கமான வேலைகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு ஊழியர்கள் அனைவரும் ஏஐ கருவிகளை உருவாக்கவும் அவற்றை பழகவும் அறிவுறுத்தப்பட்டனர். அந்த பயிற்சியின் முடிவில் நிறுவனத்திற்குள் பயன்படுத்தக்கூடிய ஆரம்ப கட்ட ஏஐ டீல்களை ஊழியர்கள்தான் உருவாக்கி கொடுத்தனர். அப்போதுதான் ஜூலியனின் மனைவி மெட்டாவின் உயர்மட்ட அதிகாரிகள் மற்றும் பொறியாளர்களுடன் இணைந்து ஒரு ஏஐ டூலை உருவாக்கியுள்ளார். பல மாதங்கள் கடினமாக உழைத்துள்ளார்.
ஆனால் அப்போதே அவருக்கு ஒரு பயம் இருந்தது. நாம் உருவாக்கும் இந்த ஏஐ கருவி ஒரு நாள் நமது வேலையையே பறித்து விடுமோ என்ற அச்சம் அவருக்கு இருந்துள்ளது. அவர் பயந்தபடியே அதுதான் நடந்திருக்கிறது. அவர் பயந்தது போலவே அந்த ஏஐ டூல் முழுமையடைந்த சில நாட்களிலேயே ஜூலியன் மனைவி மெட்டாவிலிருந்து அதிரடியாக நீக்கப்பட்டுள்ளார். மெட்டா இப்போது வேலை செய்யும் முறையை மொத்தமாக மாற்றியமைப்பதாக மெட்டாவின் மனிதவள அதிகாரி ஜானிலே கீழ் கூறியிருக்கிறார். அதாவது பெரிய பல கட்ட அனுமதி தேவைப்படும் கட்டமைப்பிலிருந்து வேகமாக முடிவெடுக்கக்கூடிய சிறிய ஏஐ குழுக்கள் மட்டுமே போதும் என்பதற்கு நகர்ந்துள்ளனர். இதை மனதில் வைத்தே மெட்டா நிறுவனம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. அதன்படி சமீபத்தில் சுமார் 7000 பேரை ஏஐ சார்ந்த டீம்களுக்கு மாற்றியுள்ளனர். மேலும் இந்த ஆண்டு மட்டும் ஏஐ உட்கட்டமைப்பை டெவலப் செய்ய சுமார் $100 பில்லியன் வரை முதலீடும் செய்துள்ளனர். ஏஐ முதலீடுகளை அதிகரிக்கவே மெட்டா பணி நீக்கம் செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இந்த பணி நீக்கம் மூலமாக மட்டும் 3 பில்லியன் சேமிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. எதிர்காலத்தில் பாதுகாப்பாக இருக்க அதிக தேவை இருக்கும் ஏஐ திறன்கள். ஏஐ பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும், புதிய தொழில்நுட்ப திறன்களை வளர்க்க வேண்டும், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ், கிரியேட்டிவ் ஸ்கில்ஸ், ப்ராப்ளம் ஸ்கில்ஸ் இவற்றை மேம்படுத்த வேண்டும். உலக நிபுணர்கள் என்ன சொல்கிறார்கள்? பல தொழில்நுட்ப நிபுணர்கள் கூறுவது, ஏஐ வேலைகளை அழிக்காது, ஆனால் ஏஐ பயன்படுத்த தெரிந்தவர்கள் தெரியாதவர்களின் வேலைகளை எடுத்துக்கொள்வார்கள். அதாவது ஏஐயை எதிர்க்காமல் அதை பயன்படுத்த கற்றுக்கொள்வதே எதிர்கால பாதுகாப்பு. தான் உருவாக்கிய ஏஐயால் வேலையை இழந்த ஊழியர் என்ற சம்பவம் தொழில்நுட்ப உலகின் மிகப்பெரிய மாற்றத்தை காட்டுகிறது. இது ஒரு எச்சரிக்கை. தொழில்நுட்பம் வேகமாக மாறுகிறது. வேலை உலகமும் மாறிக்கொண்டிருக்கிறது. புதிய திறன்கள் இல்லாமல் எதிர்காலம் கடினமாகலாம். ஆனால் ஏஐ மனிதர்களின் எதிரி அல்ல. அதை எப்படி பயன்படுத்துகிறோம் என்பதுதான் எதிர்காலத்தை தீர்மானிக்கும்.